ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து தமிழகத்தில் வந்து பள்ளிகள் வந்து திறப்பு வந்து தேதி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு குரூப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு சைடில் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் உண்மையிலேயே நமக்கு வந்து மீண்டும் வந்து பள்ளிகள் திறப்பு வந்து ஒத்திக்கப்படுமா அண்ட் ஒத்தி வச்சா வந்து இன்னைக்கு வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோமா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நினைக்கோங்க. நம்ம வந்து பேசிக்காக எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஸ்கூல் ட்ரிப்பிங்கோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டே பை டே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூட லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்க நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு வந்து ரொம்ப வந்து மோட்டிவேஷனாக வந்து இருக்குமா. ஸோ எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நம்ம போட்ட வீடியோவில் நீங்கள் வந்து ரீசெண்டாக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சார் ஜூன் 10 ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் சில பேர்லாம் வந்து அட்வான்ஸாக போய் சார் எனக்கு வந்து ஜூன் 16 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. மீண்டும் வந்து தமிழகத்தில் வந்து பள்ளி திறப்பு வந்து மாற்றங்கள் ஏற்படணும் சார் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறது அவங்க தான் பார்க்க முடியும். அண்ட் சில பேர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை சார் ஜூன் 2 வந்து திறக்கட்டும் எனக்கு வந்து ஆசையாக இருந்திருக்கு. முக்கியமாக என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முன்னாடியே வந்து பள்ளி கல்வித்துறை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேரண்ட்ஸும் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்கூல் டிலே பண்ணி தொடங்க அப்படின்னு. சில பேரண்ட்ஸ்லாம் வந்து இல்லை நீங்கள் வந்து சொன்ன டேட்டுக்கே வந்து தொடங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. எப்போ தான் ரீஓப்பன் ஆக போகுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரிமா ஜூன் 2 தான் கம்பல்சரியா எல்லா பேத்துக்கும் வந்து திறக்க போகுது. ஜூன் 10 வந்து கிடையாது, ஜூன் 16 வந்து கிடையாது. ஜூன் 2 கண்டிப்பாக திட்டமிட்டபடி வந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கப்படணும் சொல்லிட்டு இப்போ வந்து ஆர்டர் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நம்மளோட பள்ளி கல்வித்துறை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட்டாயமாக சொன்னபடி ஜூன் 2 தமிழகத்தில் எல்லா பள்ளி அதாவது முக்கியமாக எல்லா செக்ஷனுக்கும் வந்து ரீஓப்பன் ஆகப்படும், ரீஓப்பன் ஆகும். இல்லை வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஜூன் 10 தள்ளி போகும், ஜூன் 16 தள்ளி போகும் சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சி பார்க்க வேண்டாமா. ஸோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் கொடுக்குற ப்ரெஷர் எல்லா பேரும் வந்து கேட்டு தான் ஆகணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டனாக வந்து சில ரூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நிறைய கல்வியில் வந்து கொஞ்சம் மின்சாரம் வந்து தடையாக இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து மின்சாரம்லாம் கரெக்டாக இருக்கணும் சொல்லிட்டு வந்து அதுவுமே வந்து நிறையா வந்து செக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வந்து நிறைய வந்து ரூல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. நமக்கு இதெல்லாம் வந்து தேவையே வந்து கிடையாதுமா. ஜூன் 2 கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகள் திறக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இல்லை வந்து ஏதாவது எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்புகள் உள்ளதா சார் நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்புகள் இல்லைம்மா. அதுக்கு பதிலாக வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து கனமழை பெய்யுது தான் அவங்களால வந்து பார்க்க முடியும். மேபி உங்களோட மாவட்டத்தில் வந்து அதிகபட்சமாக வந்து காலையில் வந்து ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக மழை பெய்யறனால உங்களுக்கு வந்து விடுமுறை அளிக்க வாய்ப்புகள் உள்ளதுமா. மற்றபடி ரீஓப்பனிங் டேட்டில் வந்து மாற்றங்கள் வராது. மேபி வந்து மழை அதிகமாக பெய்யுது, கனமழையாக பெய்யுது அப்படின்னா உங்களுக்கு கனமழை காரணமாக வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குமா. மற்றபடி வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி வந்து மாற்றங்கள் ஏற்படாது. திறப்பு தேதி தான் உங்களுக்கு அதிகபட்சமாக மழைகள் பெஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குமா. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போக ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லை வந்து உங்களோட தாட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லா பேரும் ஹாப்பியாக இருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் வந்து ஷேடாக இருந்திருப்பீங்க. எனிவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா பேரும் வந்து அகைன் வந்து பார்க்க போகிறீங்க. அதனால வந்து ஹாப்பியாகவே இருந்துருங்க. மேபி வந்து பள்ளி திறப்பில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆள போட்டுக்கோங்க. ஆள போட்டிங்க அப்படின்னா நான் போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்போவே வந்து பண்ணிடுங்க.